இந்தியால ஃப்ரோசன் ட்ரீட்ஸ் மார்க்கெட் ரொம்ப பெருசு. ஆனா, அது அன்ஆர்கனைஸ்டா இருந்துச்சு. அன்ஆர்கனைஸ்ட் மார்க்கெட்னா என்ன? சிம்பிளா சொல்றேன். இப்போ பிஸ்கட்ன்னு எடுத்தா பிரிட்டானியா இருக்கு, பார்லேஜி இருக்கு. சாக்லேட்ன்னு எடுத்தா கேட்பரி இருக்கு. ஆனா, குக்கீஸ்க்குன்னு எந்த ஒரு பெரிய நேஷனல் பிராண்டும் கிடையாது. எல்லாமே லோக்கல் வெண்டார்ஸ் தான். ஒரு ஊர்ல ஒரு பிராண்ட் இருக்கும். பக்கத்து ஊர்ல வேற ஒரு பிராண்ட் இருக்கும். யாருக்கும் பெரிய நம்பிக்கையே கிடையாது. அடுத்து குவாலிட்டி. இந்த லோக்கல் ப்ராடக்ட்ஸ் மேல பெரிய கம்ப்ளைண்டே சப்ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி. நெறைய இடத்துல கண்டாமினேட்டட் வாட்டர், அதாவது சுத்தம் இல்லாத தண்ணிய யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. டேஸ்ட்டுக்காக சிந்தெடிக் கலர்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸை கலப்பாங்க. ஸோ மக்கள் கிட்ட நேச்சுரலா, டேஸ்டியா, சேம் டைம் ட்ரஸ்ட் ஒர்த்தியா ஒரு ஸ்நாக் தேவைப்பட்டுச்சு. டிமாண்டும் இருந்துச்சு. ஆனா சப்ளை சரியா இல்ல. ஆனா இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமான டெக்னிக்கலான பிரச்சனை ஒண்ணு இருந்துச்சு. அதுதான் லேக் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டபிலிட்டி. இத நம்ம கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கணும். யூசுவலா ஒரு ஐஸ்கிரீம் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி கொண்டு போகணும்னா என்ன தேவைப்படும்? கோல்டு சப்ளை செயின் தேவைப்படும். கோல்டு செயின்னா என்ன? இமேஜின் பண்ணி பாருங்க. ஃபேக்டரியில ஐஸ்கிரீம் ரெடி பண்றாங்க. அதை ஏத்துற லாரியில ஃப்ரீசர் இருக்கணும். அந்த ஸ்டாக் வைக்கிற குடோன்ல ஃப்ரீசர் இருக்கணும். கடைசியா கடையில அங்க ஃப்ரிட்ஜ் இருக்கணும். இங்க 1 மணி நேரம் கரண்ட் போனா கூட மொத்த ஸ்டாக்கும் உருகி வேஸ்ட்டா போயிரும். இந்த கோல்டு செயின் மெயின்டெயின் பண்றது தான் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அதோட காஸ்ட் தான் ரொம்ப அதிகம். அதனால தான் சின்ன சின்ன பிராண்ட்ஸால நேஷனல் லெவல்ல டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியல. அவங்க ஊருக்குள்ள மட்டும் வித்துட்டு அமைதியா போயிடுறாங்க. ஸோ ரவி அண்ட் அனுஜா கவனிச்ச பெரிய சேலஞ்ச் இதுதான். எப்படி ஒரு ஐஸ் பாப்பை குவாலிட்டியா கொடுக்கணும், ஆனா அது எக்ஸ்பென்சிவ் கோல்டு செயின் இல்லாம டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். இந்த கேள்விக்கு அவங்க கண்டுபிடிச்ச பதில்னால தான் ஸ்கிப்பியோட சக்சஸ்க்கு ஃபர்ஸ்ட் காரணம். இங்க தான் ஸ்கிப்பியோட ஃபவுண்டர்ஸ் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் அடிச்சாங்க. அவங்க யோசிச்ச விஷயம், ஏன் நம்ம ஐஸை ஃப்ரோசன் ஸ்டேட்ல டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், அதை ஏன் நம்ம லிக்விடா டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடாது. இங்க தான் அவங்க டெக்னாலஜிக்கல் மோட்டை உருவாக்குனாங்க.